வியாழக்கிழமை 1 மணிக்கு மேலே எடுத்த விலாக் தான். காலையில் எழுந்ததுலேருந்தே தலைவலி லேசாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது வேலை செய்ய செய்ய இன்னும் கூடுதல் ஆகிட்டே தான் இருந்தது. ஓகே, உடனே டேப்லெட் சாப்பிட வேணாம், நல்லா ஆவி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியாக போகும்னு சொல்லிட்டு உடனே ஆவி பிடிக்க வச்சு விட்டுட்டேன். இஞ்சி, எலுமிச்சம்பழம், கிராம்பு, மிளகு, மஞ்சப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆவி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நல்லாவே தூங்கி எழுந்துட்டேன். எப்பவுமே ஆவி பிடிக்க ஓம இலை இதெல்லாம் வந்து நிறைய புதினா இலை இதெல்லாம் போட்டு தான் ஆவி பிடிப்பேன். இன்றைக்கி அது கிடைக்காத பட்சத்தில் ஓகே, இருந்ததை வச்சு நம்ம டேப்லெட் சாப்பிட வேணாம், இருந்ததை வச்சு ஆவி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு கோதுமை மாவு அரைச்சிட்டு வந்தது இருந்துச்சு, அதை சலித்து டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். மார்னிங் இருந்து ரொம்பவே டல்லாக இருந்ததுனால ஓகே குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதுவும் ஹேர் வாஷே பண்ணிடலான்ட்டு ஹேர் பேக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லாவே தலைவலியும் விட்டுருந்துச்சு, அதனால் ஹேர் வாஷ்க்கு ஹேர் பேக் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 4-5 ஹேர் பேக் வச்சுருக்கிறேன், மாற்றி மாற்றி அதை தான் எது வந்து அன்றைக்கி கைவசம் இருக்குதோ அதை வந்து ஈஸியாக ரெடி பண்ணுற மாதிரி அந்த 4-5 ஹேர் பேக்கை மாற்றி மாற்றி வச்சுக்குவேன். இன்றைக்கி எக்கோட ஒயிட்டும் விட்டமின் இ கேப்சூல் ஒன்று எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை வந்து ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிட்டேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஹேர் வாஷ் பண்ணணும். அந்த 20 மினிட்ஸில் சின்ன சின்ன வேலைகளை வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு காலையிலே இன்றைக்கி வீட்டில் எல்லோரும் உளுந்த வடை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலே வந்து உளுந்து காலையிலே ஊற போட்டிருந்தேன். அதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை அரைச்ச பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம்னா நம்ம வடை போடுறப்ப கொஞ்சம் கெட்டி தன்மை கிடைக்கும். அதுக்காக அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உளுந்த வடைக்கு தேவையான வெங்காயம் வெட்டி பச்சை மிளகாய் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு ஃப்ரைடே, பட் என்னால் வீடை வந்து போட முடியலை. வீடு தொடச்சி விட முடியலைன்னா கூட பூஜை ரூமையாவது நான் கூட்டி வந்து தொடச்சி விட்டுருவேன். இன்றைக்கி என்னால் முடியாத பட்சத்தில் நான் அந்த மாதிரி தான் செஞ்சேன். பூஜை ரூமை மட்டும் குளிச்சுட்டு வந்து தொடச்சிட்டு பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன். எல்லாராலையும் எல்லா வாரமும் வீடு துடைக்கிறது அப்படிங்கிறது வந்து முடியாத ஒரு காரியம்தான். ஏதாவது ஒரு சில இடர்கள் நம்மளுக்கு வரத்தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பூஜை ரூமை மட்டும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி விளக்கு ஏற்றிக்கலாம். அதில் எந்த தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓரளவு இன்றைக்கி ஓகே அப்படிங்கிறதுனால நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். ஸோ தலைவலி விட்டுருச்சு. ஓரளவு இன்றைக்கி ஓகேங்கிறதுனால நான் பூஜை பாத்திரத்தையாவது கழுவிடுவோன்னு சொல்லி கழுவிட்டுருக்கேன். ஒரு சில நேரம் இந்த மாதிரியும் முடியாத நேரத்தில் ஏற்றுற விளக்கை மட்டும் நான் கழுவிட்டு மற்ற பொருள்லாம் பூஜை பாத்திரத்தெல்லாம் நான் கழுவ மாட்டேன். ஆல்ரெடி பூஜை ரூமெல்லாம் நான் க்ளீன் பண்ணி போட்டுட்டேன். இப்போ பூஜை பாத்திரத்தையும் கழுவிட்டு வந்து பூஜை படங்களெல்லாம் நல்லா தொடச்சி விட்டு அதுக்கும் சந்தன குங்குமம் வச்சு பூஜை பாத்திரத்தையும் நல்லா தொடச்சி வச்சுட்டு அதுலேயும் வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டேன். இது வந்து நாளைக்கு எனக்கு வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். காலையில் மாக்கோலை மட்டும் போட்டுட்டு பூஜை ஏற்றுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறது. நானும் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணுங்கிறதுக்காக ஒவ்வொன்றையும் எனக்காக நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வாய் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க விடவே மாட்டேங்கிறாங்க. எதையாவது எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளாலே அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? உடனே இன்றைக்கி ஒரு நாள் தானே சாப்பிட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வாரத்தில் எப்படியாவது ஒரு நாள் வந்து இந்த மாதிரி போயிடுது. அப்புறம் எப்படி தான் வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நம்மளால் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய விஷயம். அதில் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? உடனே வந்து சுட சுட சாப்பிடணும், அதுவும் சட்னி இல்லாமல் நம்மளால் சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து எனக்கு தகுந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கிறவங்க வடை மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சட்னி வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும்னு சொல்லி சட்னியும் அரைச்சிட்டேன். லேடிஸ் நம்ம எப்படி தான் உருண்டு பரண்டு எப்படியாவது ஒரு சில நேரம் மனசிறங்கி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் வீட்டில் இருக்கிறவங்க விடமாட்டாங்க போல. ஒருவேளை எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரியா இல்லை எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி தான் நடக்குமாங்கிறதும் எனக்கு தெரியலை. வடை எல்லாருக்கும் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நான் மட்டும்தான் சாப்பிட்ணும். பாலையும் வந்து சிம்மில் வச்சுட்டு போயிட்டோம்னா அது பால் காயறதுக்குள்ளே நம்ம வடையை ஒரு கட்டு கட்டிட்டு வந்து சூடாக வந்து இஞ்சி டீ போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே பாலையும் வச்சு விட்டு போயிட்டு உளுந்த வடையை சாப்பிட்டுட்டு சூடாக இஞ்சி டீ நாட்டு சர்க்கரையோடு போட்டு குடிச்சாச்சு. என்னென்னமோ வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து மாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த டீயை மட்டும் என்னால் வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ண, எப்படி ஸ்கிப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இன்ன வரைக்கும் நானும் நிறைய எதையோ சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். இன்ன வரைக்கும் என்னால் விடவே முடியல. அது இருந்தால் தான் மார்னிங் குடிச்சப்பறம் வேலை நடக்கிற மாதிரியும் ஈவினிங் குடிச்சப்பறம் அடுத்த வேலை நடக்கிற மாதிரியும் அப்படி தான் ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரியும் எனக்கு தோணுது. அதனால் ரேஷியோ மட்டும் கம்மி பண்ணிட்டேன். கொஞ்சமாவது நான் வந்து டீ எடுத்துக்காமல் இருந்ததே இல்லை.
குடிச்சு முடிச்சுட்டு ஓரளவு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபில் பண்ணுறதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு காலியானதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சமாக க்ரோசரி வாங்கினது இருந்துச்சு, அதையும் வந்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் டிஃபன் செய்கிற வேலை மட்டும்தான். ஆல்ரெடி வடை சாப்பிட்டதுனால சிம்பிளாக வந்து வேறு எதுவும் செய்ய வேணாம். ஏற்கனவே சட்னி வந்து நான் சேர்த்து தான் அரைச்சிருந்தேன். அதனால் இட்லி மாவில் சீரகம், வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் போட்டு பணியாரம் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக டிஃபன் வேலையை முடிச்சுட்டேன். பணியாரம் ஊற்றுறப்ப பொதுவாக நான் வெங்காயம், குடமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் கேரட் திருவினது, கொஞ்சமாக இஞ்சி சாப் பண்ணி போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து செய்வேன். ஏற்கனவே வந்து வடையும் சாப்பிட்ருக்கோம், ஓரளவு சிம்பிளாக போதும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை மட்டும் போட்டு அதை மட்டும் நல்லா கலந்து எடுத்து பணியாரமாக ஊற்றி எடுத்துட்டேன். நான்ஸ்டிக் கடாய்ங்கிறதுனால அதுக்கு அதிகமாக எண்ணெயும் தேவைப்படாது. இந்த மாதிரி நம்ம பணியாரம் ஊற்றுறப்ப இன்னும் ஏதாவது வந்து காயை வந்து சாப் பண்ணி, பீன்ஸ் எல்லாம் நல்லா பொடிசாக சாப் பண்ணிலாம் போட்டு நம்ம வந்து பணியாரமாக சுட்டு எடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் அதுக்குள்ளே வந்து காய் இருக்கிறது அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸாக தெரியாது. ஸோ அதை வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக ஆயிடுது. பொதுவாக அந்த மாவு வச்சு இட்லி, தோசைன்னு ஊற்றுறதுக்கு ஒரு நேரம் இந்த மாதிரி பணியாரமாக கார சட்னியோ தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிட்றப்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். இதுலேயே சிறுதானிய மாவு வச்சும் சிறுதானிய இட்லி, தோசை ஊற்றுற மாதிரி சிறுதானிய பணியாரமும் ஊற்றலாம். நல்லா கார பணியாரமாகவும் இனிப்பு பணியாரமாகவும் அதை செஞ்சு கொடுக்கலாம். அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாப்பிட்றப்ப நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 6-7 சாப்பிட்டா கூட நம்மளுக்கு நிறைய சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபியும் கூட. ஸோ இந்த மாதிரி பணியாரம்லாம் போட்டு நைட் டிஃபன் வேலையும் முடிச்சாச்சு. ஒரு சில நாள் உடம்பு நல்லா இருக்கிற நேரத்துக்கு கூட நல்லா சோம்பேறிப்படுவோம். ஆனால் சில நாள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து பிளான் பண்ணாமலே நிறைய வேலைகளை வந்து நம்ம செஞ்சு முடிப்போம். அந்த மாதிரி ஒரு நாளாக தான் எனக்கு வந்து இன்றைக்கி இருந்துச்சு. காலையிலேருந்து தலைவலியோ டல்லாக இருந்து நான் வேலைகளை வந்து செஞ்சாலும் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஓரளவு பிரிஸ்காகி நிறைய பிளான் பண்ணாமலே நிறைய வேலைகளை வந்து நான் செஞ்சுட்டேன். எப்பவும் மறுநாள் காலைக்கு சமையலுக்கு தேவையானதையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு வேலையை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். என்னால் ஒரு சில நாள் முடியாத பட்சத்தில் மறுநாளுக்கு சமையலுக்கு தேவையானதை நாளே ப்ரிப்பேர் பண்ணாமல் மறுநாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையை மட்டும் ஸ்கிப் பண்ணி விட்டுருவேன். ஆனால் எப்பயும் போல் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். இதோட இந்த விலாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.